அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து உத்தித பார்ஸ்வ கோணாசனா. உத்திதனா மேல் நோக்கி பண்றது, பார்ஸ்வ கோணாசனா சைடில் வந்து சைடு ஆங்கிளில் வந்து பண்றது. பார்ஸ்வனா சைடு, கோணானா ஆங்கிள் சொல்லுவாங்க, ரைட் ஆங்கிள் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆங்கிள். ஆசனானா வந்து ஒரு போஸ்டர். ஸோ வந்து உத்தித பார்ஸ்வ கோணாசனா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்ஸ்வ கோணாசனா எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். உத்தித பார்ஸ்வ கோணாசனா. இப்போ வந்து காலை வந்து நல்லா கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க. அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா அகட்டி வச்சுக்கோங்க. அகட்டி வச்சுட்டு வலது காலை வலது பக்கம் நம்ம திருப்புறோம். கைகள் வந்து பக்கவாட்டில் வந்து இப்படி நீட்டுறோம். வலது காலை வந்து இப்படி மடிக்கிறோம். மடிச்சுட்டு வலது கையை இப்படி கீழே வைக்கிறோம். காலுக்கு பக்கத்தில் இப்படி கீழே வைக்கிறோம். வச்சுட்டு இந்த இடுப்பு பகுதியை நல்லா இப்படி கீழே வந்து இப்படி டவுன் பண்ணுறோம். பண்ணிட்டு இந்த கையை வந்து காலை ஒட்டி வந்து வைக்க போகிறோம். இது உத்தித பார்ஸ்வ கோணாசனா. இதில் இருக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். காலை வந்து நேரம் வச்சிருங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம். இடது காலை திருப்பிக்கோங்க. தலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க. இடது காலை மடிச்சுக்கோங்க. இடது கையை கீழே வச்சிருங்க. இடுப்பு பகுதியை வந்து நல்லா அப்படி கீழே இறக்கிடுங்க. கை வந்து காதை ஒட்டி இப்படி வரணும். இந்த கால், இந்த இடுப்பு பகுதி, மேற்பகுதி, அப்படியே வந்து கை மூணு எல்லாமே சேர்ந்து ஒரு டயகனல் ஷேப்பில் வந்து வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நம்ம இந்த பார்ஸ்வ கோணாசனா பண்ணால் மட்டுமே நம்ம ஊர்துவ பார்ஸ்வ கோணாசனா வந்து செய்ய முடியும். இது நல்லா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். இல்லை அப்படி இல்லைன்னா பிகினர்ஸாக இருந்தானா எனக்கு கை இவ்வளோ தான் வருதுன்னா அப்படியும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி காலை வந்து நல்லா அகட்டி வச்சுக்கோங்க. ஊர்துவ பார்ஸ்வ கோணாசனா அதே மாதிரி தான் வரும். வலது காலை வந்து வலது பக்கம் திருப்பிடுங்க. இப்படி பெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து வலது கையை கீழே வச்சோம். கீழே வைக்கிறதுக்கு பதில் நம்ம இந்த முட்டியில் வந்து இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இந்த இடுப்பு பகுதியை மட்டும் நல்லா இப்படி வச்சுட்டு கையை வந்து இப்படி வைக்கிறோம். கையை முழுமையாக கீழே கொண்டு போக முடியாதவங்களுக்கு இப்படி வச்சிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம். இடது காலை திருப்பிக்கோங்க. கைகளை வச்சுட்டு, ஆனால் வந்து இடுப்பு பகுதி கொஞ்சமாக நீங்கள் கீழே இறக்கணும். இறக்கும் போது இந்த முட்டி பகுதி வந்து மடங்கக்கூடாது. அது பார்த்துக்கோங்க. கையும் காதை ஒட்டி இப்படி வரணும். தலை வந்து கீழே சாய்க்கக்கூடாது. தலை இப்படி நேராக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது ஊர்துவ பார்ஸ்வ கோணாசனா. உத்தித பார்ஸ்வ கோணாசனா பண்றதுக்கு முன்னாடி பார்ஸ்வ கோணாசனா வந்து நம்ம முயற்சி பண்ணணும். அந்த பார்ஸ்வ கோணாசனா பண்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நிறைய வந்து பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து செய்யணும். அதாவது லெக் ஸ்ட்ரெச்சஸ், ஹேண்ட் ஸ்ட்ரெச்சஸ் இதெல்லாம் பண்ணிட்டு அந்த பார்ஸ்வ கோணாசனா பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அலைன்மெண்ட் மட்டும் தான் கவனிச்சிட்டோம்னா உங்களுக்கு அந்த போஸ்டர் வந்து கரெக்டா அழகா வந்துடும். இப்போ நம்ம அதை பண்ணிட்டு நம்ம இடது கையோ கீழே வச்சுட்டு நம்மளோட இடுப்பு பகுதியை வந்து நல்லா கீழ் நோக்கி வச்சுட்டு வலது கையை வந்து நம்ம காதை ஓட்டிட்டு அப்படியே நீட்டுவோம். சில பேர் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடுப்பு பகுதி கீழே இறக்க மாட்டாங்க. கீழே இறக்காம இருந்தால் அந்த ஆங்கிள் கரெக்டாக வருது. இப்போ அந்த டயகனல் ஷேப்னா இந்த மாதிரி டயகனல் ஷேப் வந்து அப்படியே வந்து வரணும் கரெக்டாக.
இந்த கை இதோட நம்மளோட ஸ்பைனோட அந்த சைடில் இருக்கிறது கால், மூணுமே சேர்ந்து அந்த டயகனல் ஷேப் வரணும். சில பேர் மிஸ்டேக் பண்ணுறது அந்த மாதிரி தான், அந்த இடுப்பு பகுதியை கீழே இருக்க மாட்டாங்க. இன்னொரு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையை வந்து கீழே அப்படியே சாய்ச்சிடுவாங்க. தலையை வந்து கீழே வந்து தொங்க விடாமல் நேராக வச்சுட்டு நேராக அப்படி பார்த்துட்டு அதில் வந்து கையை வந்து காதை ஒட்டி வைக்கணும். அதே மாதிரி காதில் வந்து கையை ஒட்டியும் சில பேர் வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டோம்னா அழகாக அந்த போர்ஷன் தான் கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம உத்தித பார்ஸ்வ கோணாசனம், இல்லைன்னா நீங்கள் இது ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால பண்ணலாம். கையை முழுமையாக கீழே வைக்க முடியலன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கையை வந்து மடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இது வந்து அடுத்தது வந்து பண்ணுறது வந்து நீங்கள் பண்ணிடலாம். சப்போஸ் அப்படியும் வந்து எனக்கு வந்து கை வந்து தொடையில வைக்க முடியல, கீழேயும் வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து எதாவது பிளாக்ஸ் மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, நம்ம வந்து யோகாவில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். பிளாக்ஸு, சேர்ஸு, அந்த பில்லோஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பிளாக்ஸை வந்து கீழே வச்சுட்டு அது மேலே கையை வச்சுட்டு நீங்கள் அப்படியே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ஹைட்டு வேணும்னாலும் உங்களுக்கு நல்லா ஸ்டூலோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் கை வச்சுக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு தோன்றது, நம்மளுக்கு க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ இப்படிதான் ஆக்சுவல் போர்ஷன் வந்து நம்ம சொல்லியாச்சு. அது எப்படி வந்து கரெக்டாக நம்ம மாடிஃபை பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி வருதுன்னு சொல்லி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவல் போஸ்டரும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். நம்ம எப்பயுமே வந்து நம்மளோட ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அதை விட்டு நம்ம தாண்டி வந்தோம்னா நம்ம எல்லாமே வந்து செய்யலாம். ஆசனாக்கு மட்டும் கிடையாது, எல்லாமே நம்ம வாழ்க்கை முறையிலையுமே சொல்கிறேன். கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்துட்டோம்னா நமக்கு எல்லாமே நினச்சது எல்லாமே வந்து நம்ம சாதிக்கலாம். பலன்களும் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஆசனம் அந்த முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.